அவசியத்தை ஒரு 3-4 மணிக்குள்ளே நிறைவேற்றுகிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. தெய்வப்புலவர் என்று சொன்னால் 2ல ஒருத்தர் நம்ம செய்கிறார். முதலமைச்சர் என்று சொன்னால் அந்த 2லயும் ஒருத்தர் செய்கிறார்கள். வேற யாருக்கும் கிடையாது. தெய்வப்புலவர்னால இந்த பக்கம் வருவாரு, முதலமைச்சர்னால அந்த பக்கம் வருவாரு செய்கிறார். அப்படிப்பட்ட சேகரார் பெருமாளுக்கு நாளை சனிக்கிழமை காலை 10 மணி அளவிலே உருவசை நடைபெற உள்ளது. வந்திருந்த அவர்கள் அத்தனை பேரும் வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றோம். இல்ல முதல்வர் பார்வையாளர்களை போய் பஸ் ஸ்டாண்ட் மணிமண்டபத்தில் போயிருக்காங்க. அங்க சொல்றது கேட்டு உடன் போயிடாத இடத்துல தான் நீங்க கட்டாயம் வரணும். அதுல அடுத்ததாக நாம சொல்றது என்னன்னா, சைவத்துல முதலீடு பண்ணுங்க. ஐயா வீடியோ கேட்டா வருதா? வீடியோ சைவத்துல முதலீடு பண்ணுங்க. தங்கம், வெள்ளி, அப்புறம் நகை, நட்டு, பணம், காசு பண்றீங்கள, அந்த முதலீடு பெரிய முதலீடு இல்லை, அது நம்பிக்கையான முதலீடு இல்லை. சைவத்துல முதலீடு பண்ணணும். அடுத்தது நம்ம இன்சூரன்ஸ் பண்ணணும். உடம்புக்கு இன்சூரன்ஸ் பண்றோம், உயிருக்கு இன்சூரன்ஸ் பண்றது. இந்த 2 கேள்விக்கும் ஒரே பதில். முதலீடு செய்வதற்கும் இன்சூரன்ஸ் செய்வதற்கும் ஒரே பதில் என்று சொன்னால் அது அரண்பணி மட்டும்தான். முதலீடு சிவத்துல முதலீடு செய்வதற்கும் நம்முடைய உயிருக்கு இன்சூரன்ஸ் செய்வது என்று சொன்னால் அது அரண்படி தான். ஒரு டீ சாப்பிட்டோட 12 ரூபா ஆகும். அதுல 4 ஒரு பங்கு தான் 3 ரூபா, 3,400 ரூபா. ஒரு மாசத்துல 90 ரூபா, 100 ரூபா, வருஷத்துல 1700 ரூபா தான். நம்ம இந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஊர்ல எங்க போய் திருப்பணி செய்ய முடியாது. ஆகவே நம்ம என்ன செய்யணும், இந்த அரண்பணிக்கு கொடுக்கணும். நான் சேர்ந்துட்டு சொல்லுவீங்க பத்தாது, நீங்க சொல்லி 10 பேரை சேர்க்கணும். இந்த அரண்பணிங்கிறது அவன் பணி, அது நம்ம பணி. அரண்பணி சிவன் பணியை நம்ம பார்த்தா நம்ம பணியை அவர் பார்ப்பார். அந்த உரிமையோட கேட்கலாம். உன்னுடைய பணியை நான் பார்த்தேன்னா என் வேலையை நீ தானே செய்யணும், கட்டாயம் செய்வார். வீட்டுக்கு மனசு வந்தா இல்லையா, கட்டாயம் செய்வார். ஆகவே அரண்பணியில் நீங்க கட்டாயம் அதை செய்யணும். அடுத்தது இந்த பெரிய புராண நிகழ்ச்சியை நம்ம கோபி ஐயா சிறப்பாக நடத்துகிறார். அடியனுக்கு பெரிய புராணத்தின் மேலே விருப்பம் அதிகம். அதெல்லாம் மற்ற வெறுப்புன்னு இருக்காதுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அந்த வகையில் அந்த பெரிய புராண நிகழ்ச்சி பெரிய புராணத்தின் விருப்பம், அது மேலே நம்ம கோபி நடத்துறதால கோபி மேலே அடியனுக்கு விருப்பம் என்று சொல்லி இப்பொழுது ஒரு சின்ன இனிப்பு எடுத்து வந்திருக்கேன். ஜாங்கிரி அட்வான்ஸாகவே குருபூஜை நடந்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்ன இவ்வளோ பேர்லாம் வந்திருக்காங்க, குருபூஜை நடந்து கொடுக்கலாம்னு முன்னாடியே கொடுத்துட்டேன். அவசியம் வாங்க. அடுத்ததா ஆண்மைக்குன்னா வயசானவங்க தான் வராங்க. குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டில் 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு இந்த தேசபக்தி தேவி பற்றி சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா விதண்டாவாதம் பேசும், எதிர்த்து பேசும், பகுத்தறிவு பேசும். அதுக்கப்புறம் 10 வயசு மேலே போனால் அதை வளைக்க முடியாது. ஆகவே 3 போய்க்க. நாளைக்கு குருபூஜைக்கு வாங்க, அரண்பணியில் சேருங்க. சிவன் பணி அதுதான் நமக்கு இன்சூரன்ஸு, அதுதான் நமக்கு முதலீடு. அதே போல் இந்த பெரியவரான நிகழ்ச்சியில் இந்த முற்றோதை நடந்தது 1000 யாகத்துக்கு மேலான ஒரு விஷயம். ஒன்று கேட்டால் 1000 யாகம் செஞ்சாங்கன்னா பல தான் அந்த பெரிய பிராண முற்றோதலும் உண்டு. அந்த வகையில் நம்ம பிரபாகரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இவங்களெல்லாம் சிறப்பு செய்யலாம். வழக்கமான பணியில் நான் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க நீ பண்ணுறது ஒரு பாதியாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா பாத்தியம்னா புதிய பால் தான். அந்த வகையில் இப்போதான் கைத்தறி ஆடை போடலான்னு பார்த்தேன். இந்த கைத்தறி ஆடை போட்டிங்கன்னா அது உரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கே தெரியும், மச்சு வைப்பாங்க, இங்கே எடுத்து அவருக்கு போடுவாங்க, அங்கே இங்கே போடுவாங்க. அது ஒரு சுற்றுப்பயணமாக இருக்கு என்று சொல்லி அதை ஒரு நிமிஷம் வைக்க முடியும். இந்த வாட்டி கொஞ்சம் புதுமையாக செய்யும். இந்த வகையில ஐயா அவர்கள் நம்முடைய குருநாதர்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருந்து சைவத்துக்கு நீண்ட காலம் தொண்டு செய்யும். கைத்தறி ஆடையெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிட்டு அது போட்டுன்னா 100 ரூபா 110 ரூபா தான் ஆகும். இது 350 ரூபா 400 ரூபா. அது பத்தி இல்லை. இவர்கள் ஆரோக்கியமாக இருந்து சைவத்துக்கு தொண்டு செய்யலாம். அதில் அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததான் நம்முடைய கோபி பிரபாகரன் ஐயா, பேரின்பம் ஐயா, அந்த 3 பேருக்கும் 4 கிலோ வாங்கி கொடுத்துருக்கேன். 3 பேருக்கும் அதே அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அதே போல இந்த கோயிலில் நிகழ்ச்சி நடந்ததுக்கு உதவி அரங்காவலர் அவர்களுக்கு மகமனா நன்றியை சொல்கிறேன். நீங்களும் இந்த டிவி தொலைந்து விடுபட்டு இங்கே வந்துக்கிறீங்க. என்னைக்கு டிவியை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நமக்கு விடிவு காலம் பிறக்கும். அதையும் நான் சொல்கிறேன். எந்த டிவி எடுத்தாலும் அப்போ நீ பார்க்குறேன்னு கேட்காதீங்க. இந்த டிவியில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அந்த டிவியிலே ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்குறான். இங்கே கடத்தல் பண்ணால் அங்கேயே கடத்தல் பண்ணுறான். எப்படி ஒரே ஸ்கிரிப்டை ஆளுக்காவது கொடுக்குறான்னு தெரியல. நான் ரொம்ப அதை பார்க்கறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் குளிக்க அழுவுறதே வேலை.
என்ன டிவி சீரியல் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி ஓர வச்சு சாப்பிட்ற போது கட்டாயம் டிவி ஆஃப் பண்ணுங்க. சாயங்காலம் 6 to 7 டிவி ஆஃப் பண்ணுங்க. இது மேல நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. நன்றி வணக்கம். அந்த பாதாமில கோபிநாதன் நம்முடைய பழப்பிரபாகரன் ஐயா அடுத்தது பேர் பற்றி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு மிக நன்றி. மக்கள் கரசேகர ஓடல நீங்க அடுத்த பேர் பற்றி வச்சிருக்காரா வாங்க கொஞ்சம் நாளைக்கு குறுப்பஞ்ச வேலை பார்க்கணும். ஒரு அனுமதியோட ஆசையோடு அறிய. நன்றி வணக்கம்.